ஆமாண்ணா, அந்த பொண்ணு கெட்டு போச்சுன்னு அவங்க அம்மா தண்டவாளத்துல தலையை விட்டுடுச்சு. உண்மையாவா? அந்த தாய் சாவுக்கு நீதான் காரணம். அந்த தாய் சாவுக்கு நீதான் காரணம். நீதான் காரணம், நீதான் காரணம், நீதான் காரணம். வண்டிலாம் நீங்க பாருங்க பணத்தை. அறிவு இருக்க? நடு ரோட்ல எல்லாரும் நிறுத்திட்டு என்ன பேச்சு? அருவு கட்ட முண்டோம், உங்க அப்பா விட்டு ரோட. வானத்த இறங்குங்க. நாங்க சில குறிப்பிட்ட பேங்குகள்ல வருமான வரி போன்ற வரிகளை செலுத்துறோமே, அது உடனுக்குடனே இங்க கணக்குல பதிவாகணும்னா என்ன செய்யணும்? அட்வான்ஸ் வரி, செல்ஃப் அசஸ்மெண்ட் வரி, இதுக்கெல்லாம் தனித்தனி சலான் இருக்கு. பயன்படுத்தி முழு விவரங்களை எழுதணும். அப்படியா? ஆமா. முழு முகவரி, ஃபைல் நம்பர், இதெல்லாம் குறிப்பிட மறக்காதீங்க. உரிய தவணைக்குள்ள வரி செலுத்துறது எவ்வளவு அவசியமோ, சலான்களை சரியா பூர்த்தி செய்யறதும் அவ்வளவு முக்கியம். நீ சொல்றது என்னால நம்பவே முடியல. அவ செத்து போறதை என்னால கூட நம்ப முடியலம்மா. அப்படி இன்னும் ஊர்ல உலகத்துல நடக்காத பெரிய தப்பு நடந்து போச்சு அவ சாவறதுக்கு. நீங்க இருந்தாலும் எவனையாவது ஒருத்தர் நம்பித்தாலும் போயாகணும். ஏதோ அவசரப்பட்டுச்சு, தப்பு நடந்து போச்சு. அது இன்னும் ஏதுன்னு விசாரிச்சு ஆக வேண்டியதை கவனிக்காம பாவி முண்டை தண்டவாளத்தை தலைய விட்டால. மணியா, நீ இந்த உலகத்தோட ஒட்டி பழகிறதுனால உன் மக தவறி போனது உன்னால சாதாரணமா எடுத்துக்க முடிஞ்சது. ஆனா நம்ம பண்பாட்டுல ஊறி போன உன் மனைவியால அது தாங்கிக்க முடியல. அம்மா, அவ எப்பவுமே மான மறுவாதைக்கு ரொம்ப அஞ்சுறவன். அதனாலதான் மக செஞ்ச தப்பு பத்தி நாளைக்கு ஊர் உலகத்துல கேவலமா பேசினா அது எப்படி தாங்கிக்கிறதுன்னு போயிட்டா. நான் தினம் தப்பு பண்றேன், என் வீட்டுல யாரும் போக மாட்டேங்கிறாங்க. ஏமா, அந்த தாயும் இந்த பூமி தான் சுமந்தது, என் தாயும் இந்த பூமி தான் சுமக்குது. முனியா, அந்த அம்மாவை மனைவியை அடைஞ்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ சரியா சொன்னியம்மா. அவ உசுரோட இருக்கும்போது அவ அருமை தெரியாம போச்சு. அவ அருமை தெரியும் போது அவ உசுரோட இல்ல. இந்த பாருமா, எனக்கு ஒண்ணுன்னா அவளால தாங்கிக்க முடியாது. இப்ப கூட நான் உடம்பு சரியில்லாம பட்டு இருந்தப்போ அவ பவலான்னு பார்க்காம பக்கத்திலேயே குந்தின்னு இருந்தா. இனிமே எனக்கு நீ யாருமாக்கிறாங்க? இப்பொழுது என்ன பிரயோஜனம்? அந்த அம்மா சாவுக்கு ஒரு வகையில நீயும் காரணமா திறந்திருக்க. என்ன சொல்ற? நீ பொறுப்போடு இருந்திருந்தா இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? குடும்பத்துல தலை சரியில்லைன்னா குடும்பம் எப்படி ஒழுங்கா இருக்க முடியும்? அதுக்கு என் குடும்பமே ஒரு உதாரணம் இல்லையா? அம்மா, இது பாருமுனியா, இனிமேலாவது நீ பொறுப்பா இருந்து உன் குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டேன்னா அதுவே உன் சம்சாரத்துக்கு நீ செய்யற பெரிய தியாகமா இருக்கும். அக்கா ஒன்னாத்து கடிக்கிற நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுது? மாமா மாமா, அக்காவை அடிக்காத மாமா. நான் திட்டிட்டமா ஆச்சேன்னு சொன்னல, நல்லா வாங்கு. இப்ப பார்த்தாலும் தெனாட்டாவை பேசுறான். போடு மாமா. ஏன் அவளை அடிக்கிற? மாமன் அடிக்கிறேங்க. நீ கட்டிக்கல, நான் கட்டிக்கிறேன். நீ பொறுப்போட வளர்த்திருந்தா இந்த புத்தி பொறுக்க போயிருக்குமா? பாவி முண்டை, இந்த பண்ணல தப்ப தாங்க முடியாம சண்டை வளர்த்துல தலையை கொடுத்துட்டா என் தங்கச்சி. அவன் மனசு நீயே இருக்கியே. வெட்டியா பொண்ணு தப்பு பண்ணிட்டான்னு தலையை விட்டா உலகத்தை ரொம்ப அப்படி இருக்க முடியாது. பெற்ற சட்டம் பேசுறிய, அவளுக்கு அவளை காப்பாற்றிக்க தெரியும். கூடவே துணைக்கு போக முடியும். பேசுறிய யாருமே ஒண்ணு கருத்தது இப்ப சொல்லு. அது நியாயம். ஆளை காட்ட சொல்லு, பொருளை உரிய போடுறேன். உன் மாமன் கேட்கிறாருல, ஏன் பேசாம ஒண்ணு இவனை பெரிய ஆம்பளை இருக்க ஒரு மூளை இல்லையாப்பா? என்ன கிடையாது? ஈன்னு பல காட்டிக்கிட்டு வேடிக்கை பாக்குறீங்க. இங்க ஒண்ணும் நடந்துடப்படாத. ஈ முக்கியமா வந்து மொப்பா இருக்கு. பாங்கடி, அவங்க வீட்டுல 1000 இருக்கு, இங்க வந்துருவாங்க. அடுத்த வீட்டுல என்ன நடக்குது பாக்குறதுக்கு பழப்பாத்தவளுங்க. என்ன கிடையாங்க? பாங்கலாண்டா பைஸ் பாப்பா காட்டாங்க. பாங்கலாண்டா பாங்கடானா வந்துட்டானுங்க. நண்டுல இருந்து சிந்து வரைக்கும் கஸ்மாலங்க. என்னடா ஆச்சு? அவ மாம எவ்வளவு வச்சாலும் வாய தொற்க மாட்டேங்கிற முதலாளி. ரொம்ப நெஞ்செடுத்த காரிடா. ஏனாத்த உனக்கு கொஞ்சமாவது அழுகிதா? அந்த பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிறியே, ஆத்தா மாதிரி ரோஷக்காரி. ஏதாவது பண்ணிக்கிச்சுன்னு வச்சுக்கோ. என்ன பண்றது சொல்லு? என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. அட நீ ஒண்ணு அண்ணாத்த, அதுக்கு இப்படியா கேக்குறது? தட்டி கொடுத்து கேட்கணும்.
அவனுக்கு ஒண்ணுமே பிரிய மாட்டேங்குதே. ஏன் ராக்கமா இந்த பொண்ணு குஞ்சதுல நிமிர மாட்டா எவன் கையில ஏமாந்துக்கணா? அதான் அண்ணாத்தை எனக்கும் பிரியல. பாவி முண்டை இப்படி ஏமாந்துக்கனால. எனக்கு தெரியும். என்னடா அம்மா கட்டாருன்னு நல்லா தெரியும். ஆ? டேய் அவன் எங்க இருக்கிறான் உனக்கு தெரியுமா? பெட்ரோல் பங்க்ல இருக்கிறான். டேய் காட்டுறேன் அவனை. இன்னைக்கு நான் அவனை பீஸ் பீஸா கைச்சேறேன். வாடா. யாரு அவன்? அதோ வரும் பாரு. இன்னைக்கு ரெட்ல ஒண்ணு பாத்துனா அவன் என்ன நினைச்சுக்கிறான் மனசுல ஐயா? ஏய், இதானடா என் தங்கச்சி பொண்ணை கடிச்ச. உங்க தங்கச்சி பண்ணா? என்னடா முழிக்கிற? உனக்கு குப்பம் அவன் தெரியாது? அது இவன் அந்த காரியத்தை செஞ்சான். ஏன் டிரைவர் அன்னைக்கு இந்த ஜாமீன்ல இட்டாந்த உன்னை பெரிய மனுஷன் நினைச்சேன். ஐயா இன்னும் அதை கேட்டு நின்னு நேக்குறியா? கேட்டா சொல்ல மாட்டான். போடு போட்டாதான் சொல்லுவான். ஐயா தங்கச்சி பொண்ணை மோசம் பண்ணிட்டாயா? இதுக்கு அவன் பதில் சொல்லல. நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இவனை கொலை பண்ணாம விட மாட்டேன். என்ன பாது சார் கேக்குதுல சொல்ல சொல்லடா சோமாரி. ஐயா அண்ணாத்த இவன் கேட்டா சொல்ல மாட்டான். இவனை நம்ம பேட்டைக்கு இழுத்துப்பா. அவனே வந்தானே இவன் என்ன பாரு பாப்போம். இன்னைக்கு இவனை விடுறதில்ல நீங்க. ஏன் எல்லாரும் போட்டு இவரை அடிக்கிறீங்க? ஏன் இவன் தானே உனக்கு அடுத்தான்? சொல்லுமே சொல்லுமே. சொல்ல சொல்லுமே. ஐயா சொல்லுமே. இந்த ஆளு தான் எனக்கு எடுத்தான்னு யார் சொன்னது? என்னம்மா விளையாட்டியா? அந்த சைக்கிள் கடைக்கார பையன் எல்லாத்தையும் விவரமா சொல்லிக்கிறான். இப்ப நீ இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த ஆளு எனக்கு எடுத்தத சைக்கிள் கடைக்காரன் போய் பார்த்தானா? ஆ. கூப்பிடவன. உண்மையா இருந்தா நின்னு இருக்க மாட்டான். ஓட்டாரையா எவனோ பேமாரி பையன் சொன்னானே இந்த ஆளை போட்டு அடிச்சுக்கிறீங்களே. இப்ப என்ன சொல்றீங்க? இவன் தான் அவனை கடுத்திருப்பான். இவன் இல்லன்னு மறைக்கிறான். சும்மா நிறுத்தியா? இந்த பொண்ணை இந்த ஆளுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல சொன்னதுக்கு அப்புறம் எவையா சாட்சி சொல்லலாம்? மரியாதையா எல்லாருமா இந்த ஆளு கையில மன்னிப்பு கேளுங்க. இல்ல எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் நிக்க வேண்டி வரும். சாமி முண்டை இவனுக்காக நான் வந்த மாதிரி நீ செத்தாலும் உன் முகத்துல முடிக்க மாட்டேன். ஒண்ணு நீ வீட்டுக்கு வா. உன்னை மசாலா பண்ணி போறேன். நீ போப்பா. என்ன என் புருஷன் ஒரு பொண்ணை கெடுத்துட்டாரா? என்ன சொல்றீங்க? அது விஷயமே வேறம்மா. குப்பத்துல இருக்க ஒரு பொண்ணை எவனோ லாரி டிரைவர் கெடுத்திருக்கான். எல்லா பசங்களும் அது நம்ம தம்பி தான் நினைச்சு அடிச்சிட்டு இருக்கானுங்க. ரொம்ப நல்லா இருக்கே. எவனோ எவ்வளவு கெடுத்ததுக்கு என் புருஷனா கிடைச்சாரு. ஏன் சும்மா விட்டீங்க? என்னம்மா பண்ண முடியும்? எல்லா வயலும் வெறியில வந்திருக்கிறான். அவனுங்கிட்ட போய் என்னத்த நியாயம் பேசுறது? ஏதோ நம்ம நல்ல நேரம் அந்த பொண்ணை நேரா வந்து இவர் எனக்கு எடுக்கலன்னு ஒத்துக்குச்சு. இல்லன்னா வெட்டு குத்துல முடிஞ்சிருக்கும். கடவுளே, அவனுங்க எப்பவும் இப்படிதாம்மா. முன்ன பின்ன யோசிக்கிறதே இல்ல. எடுத்ததும் சீவிடான்றான். இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல? நான் சொன்னம்மா தம்பி தான் வேணான்னுச்சு. இவர் எப்பவுமே இப்படிதான். எதையுமே சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. இருங்க காப்பி கொண்டு வரேன். அல்ல ஒண்ணு வேணாமா, நான் சாப்பிட்டேன். பத்துமா வரம்பா. ஏங்க ரொம்ப அடிச்சிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கௌரி, நீ போய் வேலையை பாரு. இப்படி படுத்துக்குங்க, நான் போய் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். அப்பா 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 உங்களை யாரும் அடிச்சிட்டாங்க. மிஸ்கார் மாமா சொன்னாங்க. யாரும் நடிக்கலம்மா, போய் விளையாடு. போ போய் விளையாடு. அப்பா தொந்தரவு பண்ணாதே. யார் செஞ்ச புண்ணியமோ நல்ல சமயத்துல வந்து அந்த புண்ணியவதி உங்களை காப்பாத்திட்டா. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? சும்மா அடுப்புகிட்ட குந்தி இருந்தா சோறு வந்துருமா? ஆக்கி போடுறாங்களா இல்லையான்னு கேள்றா. கேக்குறான் நான் காதுல விழ. அம்மா இருந்த வரைக்கும் வேலைக்கு சோறு போட்டுந்தா. அவள் தான் நீ அமிச்சிட்டிய. தோத்துக்கு ஏற்பாடு பண்ணு. எனக்கு ஓவர் பசிக்குது. ஏதா போட்டாதே நான் ஸ்கூல் போ. என்ன நாஸ்டாக்கு துட்டு விடு. அக்கா எனக்கும் பசிக்குதுக்கா. டேய் எப்படியா ஐடியா? அக்கா ரொம்ப ரோஷமா போயிருக்கா. இன்னைக்கு பிரியாணி தான்.
நைனா ம் பசங்கள்லாம் பசிக்குதுன்னு அதுக்கு என் கையில துட்டு இல்ல. துட்டு இருந்தா தாயேன். எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில காசே தங்குறது இல்ல. 2 ரூபாய்க்கு இது வச்சுக்க. 2 ரூபாய் வச்சுக்கன்னு நான் என்ன இன்னும் 1 ரூபா தான் என்கிட்ட இருக்குது. நான் ஆசை துண்ண வேணாம். நான் வேணா காகிதம் பொறுக்க போட்டா? என்ன காகிதம் பொறுக்க போறியா? நீ வானா நான் போகல. நீ வேலையை போலன்னா நான் கொடுக்குற 2 ரூபா 3 ரூபாயில குடும்பம் நடத்த முடியுமா? போமே. ஐயோ ஏன் மாடி. ஐயா இன்னாம குந்திக்கின அக்கா, எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்குது. ஏமா எதனா காப்பி தண்ணி வாங்கின்னு வரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். கொஞ்ச நேரம் குந்தியா இந்த நாளெல்லாம் சரியா போடும். இந்த பாருமே, வெறும் வவுத்தோட வெயில்ல சுத்திக்கிட்டு இருந்தா அப்படித்தாம இருக்க. நான் தான் தெரியாம கேக்குறேன். ஒரு நாளைக்கு 2 1 கெடுக்குதா இல்லையா? அதுல ஒரு 8 நாளுக்கு நாஸ்டா துணை என்ன கேட்டா பூடிச்சு. அட நீ ஒண்ணு, அந்த 8 கொண்டு வீட்டுல கொடுத்தா ஒருவேளை கோயம்பு செலவுக்காகும். இன்னும் மோடி அம்மா, நீ தான் ஊடுன்னு உழைக்கிற. இந்த அக்கறை அங்க எவனுக்கு இருக்குது? சரி சரி, நீ பஸ் ஸ்டாண்ட்லயே குந்திக்கினது, நான் ஒரு ரவுண்டு போயின்னு வரேன். இந்தா இத்த துண்ணு, இங்கே இருமே, நான் வந்துடுறேன். இந்தா பாரியா, மானம் கட்டவன. இவனுங்களுக்கு எல்லாம் அக்கா தங்கச்சிங்க இல்ல போல இருக்கு. எருமாடு கணக்கா பாத்துட்டு நிக்கிறான். உண்மையில எவ்வளவு மரியாதை வச்சுக்கிட்டு இருந்தேன். நீ இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்குவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா நாக்க புடிங்கி சாவற மாதிரி 4 கேள்வி கேளுமா. பாத்தியா, சும்மா இருக்க மாட்டேங்க. எப்படிமா சும்மா இருக்கிறது? பகுரு பத்திக்கு எரியுதே. கட்டின பொண்டாட்டி குத்து கல்லாட்ட இருக்கிறப்போ இந்த ஆளு அடுத்தவளை தேடி போய்க்குதுன்னா நான் என்னமா குறை வச்சேன்? கேளுமா. ஏன்பா கேக்குறாளே, பதில் சொல்லு. தப்பு பண்ணிக்குதே, எப்படி பதில் வரும்? இந்த பாரு, நீ சும்மா இருக்க மாட்டே. வேலையா, புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாலமா இருக்கணுமே ஒழிய பாரமா இருக்க கூடாதுப்பா. நான் பாரமா இருக்கேன் தானே ஐயா புது பாலம் போடுறாரு. பாத்தியா, நீங்க 2 பேருமே பேசிக்கிங்க, நான் உள்ள போறேன். சரிம்மா, நீங்களே கேளுங்க. வேலையா, நாங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கோமே, நீ உன் அபிப்பிராயத்தை சொல்லு. அப்பதானே ஒரு முடிவுக்கு வர முடியும். எனக்கு திருப்பி திருப்பி பேசி பழக்கம் இல்ல. ஒரே கண்டிஷனா சொல்றேன், இவளோட வாழ எனக்கு இஷ்டம் இல்லம்மா. வேலையா, என்னப்பா இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? பொண்டாட்டினா இதுங்களுக்கு எல்லாம் கிள்ளுக்கிற மாதிரி தானே. ஏமா, எப்ப இவ்வளவு தூரம் வந்துருச்சோ என் கணக்கு தீர்த்து சொல்லு. நாங்களும் ரெடியா தான் இருக்கோம். இதோ பாருமா, எங்க அம்மா வீட்ல இருந்து வந்தப்போ 4 சவரன் நகை போட்டுக்கிட்டு வந்தனா, அப்பால 2 பித்தாத்தால கொண்டாந்தனா, அப்பால எல்லாத்தையும் வித்தா துண்டாங்க. மார்வாடிகள்ல கேது மூட்டு கொடுத்துறான். முதல்ல மூட்டு கொடுக்க சொல்லுமா, அத வச்சு நான் பாய்ச்சிக்கிறேன். புருஷன் விட்டுட்டா பொண்டாட்டி என்ன சத்தா போடுவா. அம்மா, நாளைக்கு கடனோ உடனோ பட்டு மூட்டு கொடுத்துறம்மா. நகையை மூட்டு கொடுத்துட்டா கணக்கு தீந்து போயிடுச்சுன்னு சொல்றியா? வேற என்னம்மா கொடுக்க சொல்றீங்க? அப்ப என்ன எனக்கு வரதட்சணையா கொட்டி கொடுத்துருக்கான். அதையும் கொடுத்திருந்தா இந்த ஆளு 3வது ஊடி தேடி போயிருக்கோம். வள்ளி, இந்த பாருப்பா, நீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்ட, இவ சொல்ல வேண்டியதையும் சொல்லிட்டா. கடைசியா நான் ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுமா. நீ இவளோட வாழ பிடிக்காம போறியா, இல்ல இவ நடத்த மேல சந்தேகப்பட்டு? என்னம்மா அப்படி கேட்டுட்ட? அந்த விஷயத்துல இவன் நெருப்பு. அப்படின்னா நீ நிச்சயமா இன்னொன்னு திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். சொல்லுமா, கொடுத்துறேன். இவ உங்ககிட்ட வந்தப்போ கண்ணி கழியாம தானே வந்தா? ஆமா. அதையும் திருப்பி கொடுத்துரு, கணக்கு தீர்த்திடலாம். அது ஏன் முழிக்கிற? கட்டினவ சுத்தமானவளா இருக்கணும்னு நீ நினைக்கிற இல்ல, அது மாதிரி நீ சுத்தமானவனா இருக்கணும்னு ஏன் நினைக்கல? யோசனை பண்ண வேண்டிய கேள்வியா இருக்குன்னு பாக்குறியா? 2 நாள் டைம் தரேன், நல்ல யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வா. இங்க பாருப்பா, கட்டினவ கண் கலங்குனா நீ என்னைக்குமே நிம்மதியா இருக்க முடியாதுப்பா.